சிம்ம ராசி சூரியனோட ஆதிக்கம் பெற்ற ராசி. நட்சத்திராதிபன் கேது அப்படின்றதுனால இவங்களோட ஜென்ரலான கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆளுமையான பர்சனாலிட்டியாக இருப்பாங்க, ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, தெளிவு, ஞானம், புத்திசாலித்தனம், அறிவு, அமைதி எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு சுக்கிரன் சரியில்லை அப்படின்னா உறவுகள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் அப்படின்றது இருக்காது, கம்ஃபர்ட் ஜோன் பெருசாக இருக்காது, படிப்பு பெருசாக பாதிப்பு வராது அப்படின்னாலும் இருந்தாலும் படிப்புலேயும் நிறைய பிரேக்கேஜஸ், ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பிரேக்கப் அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலியில் பிரேக்கப்பு, படிப்பில் பார்த்திங்கன்னா அரியர்ஸு, லவ்வில் பிரேக்கப்பு இப்படின்ற மாதிரி போகும். ராகு தசை பாருங்க, தோராயமாக செவ்வாய் தசை 43 to 50 வயசு வருது. ராகு தசை 18 வருஷம் இல்லைங்களா, அப்போ 50லேருந்து 68 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு சூப்பராக இருக்காரு, லைஃப்பில் ரொம்ப பீக்கில் போயிடுவாங்க. ஏன்னா ராகு தசை, ராகு நல்லா இருக்காரு அப்படின்னா மட்டுங்க ஒரு சாதாரண மனுஷங்க நேற்று வரைக்கும் சைக்கிளில் போயிருந்தாங்கம்மா, நேற்று வரைக்கும் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, இன்றைக்கி ஜாக்குவார் காரில் போகிறாங்கப்பா, இன்றைக்கி என்னப்பா ஆடி காரில் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சடனாக பார்த்திங்கன்னா வணக்கம், நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன நட்சத்திரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்குது. இந்த மகம் பார்த்தீங்கன்னா நட்சத்திராதிபன் யார் அப்படின்னா கேது பகவான். ராசி என்ன ராசியில் வருது அப்படின்னா சிம்ம ராசியில் வருது. சிம்ம ராசி சூரியனோட ஆதிக்கம் பெற்ற ராசி. நட்சத்திராதிபன் கேது அப்படின்றதுனால இவங்களோட ஜென்ரலான கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆளுமையான பர்சனாலிட்டியாக இருப்பாங்க, ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, தெளிவு, ஞானம், புத்திசாலித்தனம், அறிவு, அமைதி எல்லாமே இருக்கும். ஆனால் பொதுவாக பாருங்க, இது எல்லாமே ஜென்ரலாக கேத்துனோட கேரக்டர்ஸாக இருந்தாலும் சூரியனும் ஆதிக்கம் அப்படின்றதுனால யாருக்கும் பெருசாக தலை வணங்க மாட்டேன், என்னோட சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டேன், நடிக்க மாட்டேன். ஐ எம் ஹானஸ்ட், சின்சியர், டெடிக்கேட்டட். நீ ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்லு, என்னை நம்பி ஒப்பட, நான் அதை பக்காவாக செய்வேன். என்னை நம்பலை அப்படின்னா நான் உன் சைடே தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு ஜென்ரலான கேரக்டர். அதுக்கும் மேலே ஒரு ராஜ கிரகம், ஒரு ஞான கிரகம் கேது. அப்போ இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐ எம் சுப்பீரியர். உண்மையாகவே தீஸ் பீப்புள்ஸ் ஆர் சுப்பீரியர் பீப்புள்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காக சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் பெருசாக என்னோட ஒரு ஸ்டேட்டஸு, டிக்னிட்டி, கேலிபரு அதெல்லாம் விட்டு நான் ரொம்ப இறங்க மாட்டேங்க அப்படின்னு நினைப்பாங்க. யூஸ்வலாக அவங்களோட பிஹேவியர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஃபையாக இருக்கும், ராயலாக இருக்கும். தேவையில்லாத பேசுறது, தேவையில்லாத அட்டமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுறது, சண்டை போடுறது, இது எதுவுமே பிடிக்காது. ஒருத்தவங்க தேவையில்லாமல் வழியை சண்டைக்கு வராங்கன்னா கூட பார்ப்பாங்க, என் தகுதிக்கு உங்க கூட பேசுறத சீப்போ அப்படின்ட்டு விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் சிம்மம் அது சுய ஜாதகத்தில் சனியினோட இடத்த பொறுத்துங்க. சனி கொஞ்சம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்தால், ஏய் நீ என்ன சண்டை போடுறது, நான் உங்ககிட்ட சண்டை போடுறேன் பாரு, உன்னை விட பயங்கரமாக சண்டை போடுறேன் பாரு அப்படின்னு அடமெண்ட்டாக பேசுவாங்க. பட் இருந்தாலும் மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா. பொதுவாக ஒரு வார்த்தை உண்டு, மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜெகத்தை ஆளுவாங்க அப்படின்னு. ஜெகத்தை ஆளும் மகம் அப்படின்னே சொல்லுவாங்க. இது உண்மைதானாங்க, உண்மைதான். அவங்க எந்த ஃபீல்டில் விட்டாலும், இந்த மகத்தை எந்த ஃபீல்டில் விட்டாலும் அந்த ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ஒரு உயரத்தை போய் நிற்பாங்க. இது யாரும் தூக்கிட்டு போய் அவங்கள விடணுன்றது இல்லைங்க. அவங்க லைஃப்பை அவங்களே நிர்ணயிப்பாங்க, அவங்க லைஃப்பை அவங்களே வாழ்வாங்க. மற்றவங்க என் லைஃப்பை வாழ விட மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். எனக்கு என்ன தோணுதோ நான் செய்கிறேன், நான் அதை தெளிவாக அனலைஸ் பண்ணுவேன், நான் தெளிவாக ஒரு பிளான் பண்ணுவேன், அனலைஸ் பண்ணுவேன், ப்ராப்பகேட் பண்ணுவேன், சக்ஸஸும் ஆவேன். இது மகம். தெளிவு, ஞானம், புத்திசாலித்தனம், ஆளுமை. நான் முன்ன ஒரு காலை எடுத்து வச்சா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயமும் உண்டு, ஒரு அடமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேக்சிமம் இவங்க தப்பாக போகிறது இல்லை. மேக்சிமம் பார்த்திங்கன்னா நேர் வழி, அறம் வழியில் தான் போகிறாங்க. தப்பாக ஒரு கிரிமினல் ஆக்ட் இதெல்லாம் பண்ணுறது இல்லை மகம். அதுக்கும் மேலே அவங்களோட சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன, மகத்துக்கு பெருசாக நடிக்க தெரியாது. ஏதாவது வெள்ளைன்னு விடாங்க, கருப்புன்னுவாங்க, சவுப்புன்னுவாங்க. வெள்ளையை சவுப்புன்னு சொல்லணும், சவுப்பை நீலம்னு சொல்லணும், நீலத்தை பார்த்திங்கன்னா ஊதா கலர்னு சொல்லணும். அதுதான் இந்த காலம். அப்படி இருந்தால் தான் வாழ முடியும். பட் இருந்தாலும் நான் என்ன மாதிரி தான் வாழ்வேன். நான் நீங்கள் பச்சோந்தி மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலரை சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படின்றத ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. இதை நம்ம மைனஸ்ன்னு நினச்சாலும் நினைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ். எப்பயுமே நான் தான், நான் நானாக தான் இருக்கணுமே தவிர மற்றவங்கள மாறக்கூடாது அப்படின்றது அவங்களோட இயற்கையான இன்பில்ட். அவங்களுக்கு அந்த கேரக்டர் உண்டு. ஸோ இது வரவேற்கக்கூடிய கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். சரி,
இப்போ மக நட்சத்திரம் இவங்க வந்து பாருங்க கேதுனோட நட்சத்திரம் அப்படின் போது ஜனனமே கேதுனோட தசையில தான் நடக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கேது தசை வந்து பாருங்க 7 வருஷம். இப்போ இவங்க பாதங்கள் இருக்கு இல்லைங்களா, 1 2 3 4 பாதங்கள். அதில் கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் கழிஞ்சிடுச்சு அப்படின்னா கூட ஏறக்குறைய 5 வயசு வரைக்கும், குழந்தை பிறந்ததுலேருந்து 5 வயசு 6 வயசு வரைக்கும் கேதுனோட தசையில தான் இருக்கும். இப்போ சுய ஜாதகத்தில் மக நட்சத்திரமாக இருந்தாலும் சுய ஜாதகத்தில் கேது என்ன பாவத்தில் இருக்கா, கேது சூப்பராக இருக்கா, எவ்ரி திங் சூப்பர். குழந்தை வந்து நல்ல மற்ற குழந்தைங்க மாதிரி நல்ல ஆரோக்கியமாக இருக்குது, அப்பா அம்மானோட கன்சர்னில் வளருது, அப்பா அம்மானோட பாசத்தில் வளருது, எல்லாமே ஓகே. கேது சுய ஜாதகத்தில் நல்லா இல்லை. குழந்தை பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கும். சில குழந்தைங்க நம்ம பார்ப்போம் பிறக்கும் போதே கிட்னி ப்ராப்ளம் இருக்குங்க, குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். நுரையீரலில் வந்து சளி கோத்துட்ருக்குன்றாங்க, லிவர் ப்ராப்ளம் இருக்குன்றாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் ஓரியன்ட் டிசார்டர்னால குழந்தை அந்த 5 வயசு வரைக்கும் 6 வயசு வரைக்கும் எவ்வளோ நாள் கேது தசை இருக்கோ அவ்வளோ நாளும் குழந்தை கஷ்டப்படும். இது சுய ஜாதகத்தை பொறுத்து அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ அப்ராக்சிமேட்லி 6 வயசு வரைக்கும் கேது தசை போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சுக்கிர தசை வரும். சுக்கிர தசை இவங்க வாழ்க்கையில் ஒரு மேஜர் பார்ட்டை ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லணும். சுக்கிரன் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கணுங்க. நல்லா இருக்குன்னா எவ்ரி திங் ஃபைன். குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு கம்ஃபர்டான வாழ்க்கை வாழும். இது பொண்ணு பையன் யாராக இருந்தாலும், இப்போ பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டான்ஸ் கற்றுக்கிறது, பாட்டு கற்றுக்கிறது, நல்லா படிக்கிறது, தாத்தா பாட்டி அப்பா அம்மா மாமா மாமி எல்லாரோடும் சந்தோஷமாக இருக்கிறது, எல்லாருங்களுக்கும் செல்ல பிள்ளையாக இருக்கிறது, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல கம்ஃபர்ட் ஜோன், சூப்பர் டூப்பர் அப்படியே அமையும். லவ் வந்து சக்ஸஸ் ஆகும். லவ் ஃபெயிலியர் நோக்கி போகாது, லவ் பண்ணுறோன்னே கல்யாணம் பண்ணிக்கும். இது வந்து பாருங்கள் 20 வருஷம் போது 7லேருந்து 27 வயசு வரைக்கும் போயிடலாம், இல்லை 26 வயசு வரைக்கும் போயிடலாம். அந்த 26 27 வயசுக்குள்ளே காதல் கல்யாணம் எல்லாம் வந்துடுது பார்த்தீங்களா. கல்யாணம் பண்ணுற பையனும், அதாவது லவ் பண்ணுற பொண்ணும் பையனும் நல்ல ஒரு பார்ட்னர் அமைவாங்க, நல்ல கல்யாணம் பண்ணிப்பா, வசதி வாய்ப்பு எதுக்கும் பிரச்சனை இல்லைங்க, அப்படியே ஓடிடும். சுக்கிரன் சரியா இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா ஃபெயிலியர்ஸ். லவ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு சுக்கிரன் சரியில்லை அப்படின்னா உறவுகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் அப்படின்றது இருக்காது, கம்ஃபர்ட் ஜோன் பெருசாக இருக்காது, படிப்பு பெருசாக வந்து பாதிப்பு வராது அப்படின்னாலும் இருந்தாலும் படிப்புலேயும் நிறைய ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பிரேக்கப் அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலியில் பிரேக்கப்பு, படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அரியர்ஸு, லவ்வில் பிரேக்கப்பு இப்படின்ற மாதிரி போகும். அப்படி மிஞ்சி லவ் பண்ணாலும் அந்த லவ் ஃபெயிலியர் நோக்கி போகும். அப்படி மிஞ்சி கல்யாணம் பண்ணிக்கினாலும் அந்த கல்யாணம் ஒரு காம்ப்ரமைஸான கல்யாணமாக இருக்கும். பொதுவாகவே மகம் வந்து பாருங்கள் ஃபெயிலியர்ஸ் நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். எதில்? லவ்லேயும் மேரேஜ்லேயும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் நிறைய இருக்குது மேரேஜ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும். ஏன்னா கேதுனோட நட்சத்திரம், சூரியனோட ராசி, அதுக்கு மேலே உங்களுக்கு நடிக்க தெரியாது, ஜென்யூனு, சின்சியரு, ஹானஸ்ட்டு, இதெல்லாம் வந்து இந்த காலத்துக்கு ஒத்து வராது இல்லைங்களா. பட் இருந்தாலும் மாற்றிக்கவும் முடியாது இல்லையா, மாற்றிக்கவும் முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ரோஹிணி எப்படி ஏமாறுறாங்களோ அந்த மாதிரி மகமும் ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபம், ரோஹிணி, கார்த்திகை, மிருகசிரிஷம் அதெல்லாம் நிறைய ஏமாறும். இதே மிருகசிரிஷம் மிதுனத்துலேருந்தா ஏமாறாது, உஷாராக இருக்கும். அந்த மாதிரி இவங்க மகம் சிம்மத்தில் இருக்கிறாங்க, கேத்துனோட ஸ்டார் அப்படின்றதுனால இவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சில ரூல்ஸு, நார்ம்ஸு, டேர்ம்ஸ் எல்லாம் உண்டு. அதை மாற்றி இவங்க வரமாட்டாங்க. அப்போ வந்து பாருங்கள் ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். லவ்வில் ஃபெயிலியர்ஸை நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். சரி, சுக்கிரன் நல்லா இல்லை அப்படின்னு நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லாமே ஃபெயிலியர்ஸு, பிரேக்கப் அப்படி போகும். நல்ல வாழ்க்கை அமையாது, வாழ்க்கை ஃபுல்லும் கஷ்டம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, இல்லை ஒரு நல்ல வசதியான வீட்டில் பிறந்துட்டு ஒன்றும் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லலாம். மேரேஜும் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக போய் முடிஞ்சிடும். வீட்டில் வேண்டான்னு சொன்னாங்க, நான் கேட்கல, வீட்டில் வந்து சொல் பேச்சை கேட்காம நான் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப நம்பினவனும் பாரு என்னை நடித்து தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, நான் ரொம்ப நம்பின பொண்ணும் என்னை நடித்து என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு, இப்படி நிறைய மகம் வந்து சொல்கிறத நான் கேட்டிருக்கேங்க. சுக்கிரன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் சூரிய தசை 6 வருஷம். அப்போ 27 வயசு வரைக்கும் சுக்கிரன் நம்ம லைஃப்பை நிர்ணயிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 27லேருந்து தோராயமாக ஒரு 33 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரியன் நல்லா இருக்காரு அப்படின்னா கவர்மெண்ட் வேலை கிடச்சிடும். அரசாங்கம் சார்ந்த ஒரு வேலை, உயர் பதவி, அப்பானோட ஃபுல் சப்போர்ட்டு, மாமனாரோட ஃபுல் சப்போர்ட்டு எல்லாமே ++++ வந்துடும். சமுதாயத்தில் அந்தஸ்து, மரியாதை, பொதுவாக வந்து பாருங்கள் ஜாதகத்தில் ராஜகிரகங்கள் நல்லா இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சமுதாயத்தில் மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்கிறது உண்டு. ராஜகிரகங்கள் பெருசாக சரியில்லை அப்படின்போது நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சமுதாயம் நம்மளை மதிக்க மாட்டேங்குதுங்க. அதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. சரி, ஓகே, அதுக்காக கிரகங்களை தூக்கி மாற்றி போட்டுக்க முடியாது இல்லைங்களா. ஓகே, இப்போ எல்லாம் சேர்த்து
33 வயசு வரைக்கும் ப்ளஸ்ஸாக இருந்தால் எல்லாமே ப்ளஸ், மைனஸாக இருந்தால் என்ன நம்மளுக்கு வந்து சமுதாயத்தில் அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, அப்பாவே நம்மளுக்கு வந்து பாருங்க ஒரு பெரிய எதிரியாக மாறுறது, மாமனார் எதிரியாக மாறுறது, நம்ம செய்யாத தப்புக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை செய்கிறோம், செய்யாத தப்புக்கு நம்ம வந்து கவர்மெண்ட்டில் ஒரு என்ன சொல்லுவாங்க சஸ்பெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குங்க. இடத்த மாற்றி தூக்கி போடுறது, ஒரு அவ பேர் அவ சொல்லுக்கு ஆளாகிறது, இதெல்லாம் நடக்கும். இது 33 வயசு வரைக்கும் போயிடுது. அதுக்கப்புறம் சந்திரதசை. சந்திரதசை 10 வருஷம். 33 வயசுலேருந்து 43 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சந்திரதசை. இப்போ சந்திரன் சூப்பர் டூப்பராக இருக்காரு அப்படின்னா ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுவாங்க. ஏன்னா இது கேதுனோட நட்சத்திரம் இல்லைங்களா, ராகுனோட நட்சத்திரம். கேதுனோட நட்சத்திரம்லாம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம். வெளிநாட்டில் செட்டில் ஆகிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஃபாரினுக்கு அனுப்புறது, பிள்ளைங்க வந்து ஃபாரினில் இருக்காங்க, பிள்ளைங்களை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு ஃபாரினுக்கு டூர் போகிறது, அவங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறுது, அவங்க மனசு எப்பயுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிறது எல்லாமே நடக்குங்க. இன்கேஸ் வந்து சந்திரன் பெருசாக சரியில்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மன ரீதியான குழப்பங்கள், மன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத தனம், மனசு எப்போ பார் கஷ்டப்படுறது, நுரையீரல் சார்ந்த நோய்கள், ஈரம் சம்மந்தப்பட்ட நோய்கள், அம்மானால பிரச்சனை, அம்மா வழி சொத்துக்கள், அதாவது தாய் வழி சொத்துக்கள், மாத்ரு வழி சொத்துக்களில் ஒரு பிரச்சனை, வில்லங்கம், குழப்பம், இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ சுய ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்காரு அதை பொறுத்து இதனோட பலன் அமையும். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், அப்போ 43 வயசு வரைக்கும் நம்ம ஓட்டிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் செவ்வாய் தசை 7 வருஷம். அப்போ 43லேருந்து 50 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த செவ்வாய் தசை காலகட்டத்தில் மக நட்சத்திரத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய அவங்களோட ஆற்றல் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சுயஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்காரு அப்படின்னா நிறைய பேர் சொத்து பத்து, வீடு வாசல், தோப்பு துறவு எல்லாம் வாங்குவாங்க. அண்ணன் தம்பிங்களோட ஆதரவு அப்படின்றது கிடைக்கும், எல்லாமே சுமூகமாக இருக்கும். செவ்வாய் பெருசாக சரியில்லை அப்படின்னா அண்ணன் தம்பிங்கள்னால குழப்பங்கள், பிரச்சனைகள், இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்கிறது, நம்ம புதுசாக சொத்து வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஒரு பிரச்சனைகள் வர்றது, அதில் ஒரு வில்லங்கத்தை சந்திக்கிறது, சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸு, சர்ஜரிஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஆக வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து லைஃப் ஓடும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை வந்து பாருங்கள் தோராயமாக செவ்வாய் தசை 43 to 50 வயசு வருது. ராகு தசை 18 வருஷம் இல்லைங்களா, அப்போ 50லேருந்து 68 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு சூப்பராக இருக்கார், லைஃப்பில் ரொம்ப பீக்கில் போயிடுவாங்க. ஏன்னா ராகு நல்லா இருக்காரு அப்படின்னா மட்டுங்க ஒரு சாதாரண மனுஷங்க நேற்று வரைக்கும் சைக்கிளில் போயிருந்தாங்கம்மா, நேற்று வரைக்கும் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, இன்னைக்கு ஜாக்குவார் காரில் போகிறாங்கப்பா, இன்னைக்கு என்னப்பா ஆடி காரில் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஹைஃபையாக ஆக்கிடுறது ராகு தாங்க. ராகு வந்து பாருங்க வாரி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லலாம், கொடுத்துட்டு மறந்துடுவான். ஓகேங்களா. அப்போ ராகுனோட கெட்டது நிறைய சொல்லுவாங்க, சனியினோட கெட்டது நிறைய சொல்லுவாங்க, கேதுனோட கெட்டது நிறைய சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் நல்லதும் அப்படின்றதும் இருக்குங்க. ஈச் அண்ட் எவ்ரி காயின் ஹஸ் டூ சைட்ஸ் அப்படின்வாங்க பார்த்தீங்களா. ராகு கண்டி உங்கள் ஜாதகத்தில் சூப்பராக இருக்கான் அப்படின்னா ஃபாரின் போயிடுவீங்க, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஃபாரினில் வாங்குறது, ஃபாரின்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறது, ஃபாரின்லேயே செட்டில் ஆகிறது, அங்கேயே சொந்தமாக வீடு வசதி எல்லாம் வாங்கிடுறது, ஒரு ஹைஃபையான வாழ்க்கை. நான் என்னமோ பிறந்தது கஞ்சிக்கே கஷ்டமான ஒரு ஃபேமிலியில் பிறந்தாலும் நான் இன்றைக்கி வந்து பாருங்கள் ஒரு பெரிய லெவலில் என்கிட்ட வந்து ஒரு 200 பேர் வேலை செய்கிறாங்க, 300 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறேன், இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறேன், இந்த மாதிரி பெரிய லெவலில் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது ராகு தசையில் நடந்துருங்க. புரியுதுங்களா. இப்போ ராகு பெருசாக ஃபேவர் ஆகில்லை, ஏன்னா இவங்களுக்கு 68 வயசு வரைக்கும் வந்துடுது, ராகு பெருசாக ஃபேவர் ஆகில்லை அப்படின்னும் போது பிள்ளைங்க ரீதியாக குழப்பம், வசதி வாய்ப்பு அந்தஸ்து இதெல்லாம் வந்து குறையிறது. பிள்ளைங்க வந்து நான் என்னமோ சொத்து பத்து நிறைய வச்சுருந்தேங்க, பிள்ளை வந்து வித்துடுச்சு, பிள்ளை வித்தே தின்னுது, பிள்ளை வந்து போதை பழக்கத்துக்கு ஆளாயிடுச்சு, பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைன்ற சென்ஸ் அவங்களோட பசங்க, அது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பாருங்கள் ட்ரக்குக்கு ஆளாயிட்டாங்க. இப்படி பல விஷயங்கள், பிள்ளைங்களான மன கஷ்டம், ரச்சோபயம். நான் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி நடத்திருந்தேன், அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதனால் கவர்மெண்ட் வந்து பாருங்கள் என்னை வந்து உன்னால் இவ்வளோ நஷ்டம் அவ்வளோ நஷ்டம். நான் ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி வச்சுருந்தேன், அதில் ஸ்டாக்கெல்லாம் வச்சுருந்தேன், திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்போ அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு காம்ப்ளிகேஷன் வருது, ப்ரெஷர் வருது. ஒரு சைடு வந்து நாங்கள் பொருட்கள் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அவங்க அந்த கம்பெனிஸ் எங்களை வந்து இன்சிஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருவாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒன்றும் இல்லாமல் போய்டும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பெரிய ஆளாயிடுவாங்க. இதெல்லாம் ராகுங்க எந்த பாவத்தில் இருக்கா அப்படின்றத பொறுத்து, அதுக்கு மேலே அவங்களோட பார்வை. இப்போ சுபர் பார்க்குறாரு அப்படின் போது இந்த அளவுக்கு ராகு கெட்டு இருந்தால் கூட காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. ராகுவும் கெட்டு இருக்கான், அதுக்கு மேலே அசுபரும் பார்வை இருக்குது அப்படின் போது இந்த மாதிரி பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ், ரொம்ப பெரிய ஆளுங்க சாதாரணமாயிட்டான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுவும் ராகு. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பசிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் நிறைய இருக்குங்க அதுக்கு. இது வந்து பாருங்கள் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் பசிஃபை பண்ண முடியும். ராகுலாம் ராக்ஷஸ்,
அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எத்தனையோ உக்ர தெய்வங்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஓகே, அது உங்களோட நீங்கள் குடும்ப ஜோசியரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. அப்போ 50 to தோராயமாக 68 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகுக்கு அப்புறம் வந்து பாருங்கள் குரு தசை வரும். அது வந்து பாருங்கள் 16 வருஷம். அப்போ 68லேருந்து ஏறக்குறைய 84 வயசு வரைக்கும் லைஃப்னோட ஒரு எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குரு தசை இருக்கும். இந்த குரு தசையில் குரு வந்து ஃபேவராக இருக்காரு, நல்லா இருக்காரு அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் கேத்துனோட ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குருவும் நல்லா இருக்காரு அப்படின்னா கடைசி மோட்சத்தை நோக்கி ஆன்மீக பயணம், தீர்த்த யாத்திரை போகிறது, சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், நம்மளோட அறிவு, புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுறது, 4 பேருக்கு நல்லது பண்ணுறது, 4 பேரை கைட் பண்ணுறது, இப்படி சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் நம்மளோட சொத்து, காசு, பணம், மரியாதை, நம்மளோட புத்திசாலித்தனம் நம்மளுக்கே பயன்படுறது வேற, மற்றவங்களுக்கு பயன்படும் போது நம்ம இறைவனோட ஒரு நிலைமையை அடைஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் மாதிரி பவுரு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மனுஷனா அவரை மாதிரி இருக்கணும், கடவுள் பவுரு அப்படின்ற ஒரு பேரை எடுத்துருவாங்க. சாமி மாதிரிமா அந்த அம்மா, அம்பிகையை பார்க்குறதும் அந்த அம்மாவை பார்க்குறதும் ஒன்று, அந்த அம்மா பார்த்துட்டு போனாலே எல்லாம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்ற ஒரு பேரை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். குரு பெருசாக நல்லா இல்லை, இன்னும் வந்து கெட்டு போகிறதில்ல, குரு பெருசாக நல்லா இல்லை அப்படின்னா இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பெருசாக வந்து நம்ம கெடவும் மாட்டோம். நம்மளோட புத்திசாலித்தனம், அறிவு இதெல்லாம் மற்றவங்களுக்கு அப்பையும் யூஸ் பண்ணுவோம், அதாவது மற்றவங்களுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஆக மகம் ஜகத்தை ஆளும் அப்படின்னு சொல்கிறாங்களேங்க, அப்படின்னா அதுக்கு உண்மையான அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று அவங்க அறிவுனால, ஆற்றல்னால, மற்றவங்களுக்கு படுத்துறதுனால அவங்க ஜகத்தை ஆளக்கூடியவங்க. அதுக்கும் மேலே அவங்களுக்கு அதீத திறமை, ஒரு லோகத்தையே ஆளக்கூடிய திறமை மகத்துக்கிட்ட உண்டு அப்படின்றதும் அதுக்கு அர்த்தம். வாழ்த்துக்கள்.